My dear students, நான் உங்கள் சத்யா from SS Academy கோவை, former principal of CVC Senior Secondary School, motivational speaker, stress management specialist and teachers trainer. Grade 10 CVC students, உங்களுக்காக எஸ் நீங்கள் எல்லாருமே full preparationல இருப்பீங்க. All the best for your maths exam. Take care of your health. Keep cool. Yes. I'm having more than 25 years of academic excellence. எஸ் உங்களுக்காக சூப்பர் டிப்ஸ். கிரேட் 10 சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய மேத்ஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஸோ ரெடியா? பென் பேப்பர் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சொல்கிறத நோட் பண்ணிக்கலாம். என்ன சார் போர்டில் எழுதலையா, டிஜிட்டல் போர்டு இல்லையா, எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் மைண்டில் இருக்கு. எஸ், கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸில் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எம்சிக்யூவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதை பேஸ் பண்ணி சம் இருக்கும். அதே மாதிரி the formula HCF into LCM equal to product of the numbers, அதை பேஸ் பண்ணி இருக்கலாம் ஒரு கொஷின். அதே மாதிரி prove that root 3 plus 5 irrational, for example I am telling. Otherwise ஒரு 2 marks or 3 marks question using LCM or HCF, find the minimum அப்படிங்கிறது LCM யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் த மேக்ஸிமம், அந்த மாதிரியான வேர்ட் கீவேர்ட் எல்லாம் நீங்கள் வந்து கொஷினை ரீட் பண்ணும்பொழுதே பார்க்கணும். அது ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு எம்சிக்யூ, அதே மாதிரி எய்தர் 1 2 marks ஆர் 3 marks கொஷின். அதில் அந்த பேட்டர்ன் ப்ரூவ் தட் root 3 plus 5 is an irrational or root 5 minus 7 is an irrational, அந்த மாதிரி செம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. இது எல்லாமே ஸோ ஒரு ஃபோக்கஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடிஷ்னலாக அதோட இதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது முன்னாடியே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, சாரோட எக்ஸ்பீரியன்ஸில் சார் சொல்கிறேன், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ பாலினாமியல்ஸ் ரெண்டாவது சாப்டர். இந்த பாலினாமியலில் நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கணும். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, அண்ட் த ஃபார்மிங் ஆஃப் பாலினாமியல் ஆர் டு ஃபைண்ட் த பாலினாமியல். அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, குவாட்ரட்டிக் பாலினாமியலுக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் மறந்து போய் இங்கே 0 போட்டுறாங்க ஈக்குவல் டு. நோ, இட்ஸ் குவாட்ரட்டிக் பாலினாமியல் தான் உங்களுக்கு. ஸோ இந்த சாப்டரில் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ எம்சிக்யூவில் ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல் ஆர் த கர்வ் ஃப்ரம் த ஃபிகர், அப்படிதான் இருக்கும். ஏன்னா கர்வ் எங்கே இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு க்ளூவே சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால ஃப்ரம் த ஃபாலோயிங் கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த கிவன் குவாட்ரட்டிக் பாலினாமியல். அது மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இஃப் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆர், ஃபார் எக்ஸாம்பிள் 3 and -1, தென் த பாலினாமியல் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கலாம். அதர்வைஸ் the given polynomial is if alpha and beta are the zeros of the polynomial, then find 1 by alpha plus 1 by beta. அப்படிங்கிற கொஷின்ஸ், இந்த 3 கொஷின்ஸும் எம்சிக்யூவில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 3 marks, find the zeros of the polynomial and verify the relationship between the zeros and coefficients. இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கங்க. இந்த டைப் கொஸ்டின்
ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வெண்ட் இயர்ஸில் கேட்டுகிட்டே வராங்க. அப்போ இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை முதல்ல ப்ரையாரிட்டியாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எது வேணால் பண்ணலாம். என்ன நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி சாப்டர் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸில் நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கின உடனே பார்க்க வேண்டியது லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸில் கிராஃப் கொஷின் இருக்கா இல்லையா. 3 மார்க்ஸில் இருக்கலாம் கிராஃப் கொஷின்ஸ். ஸோ அந்த கிராஃப் கொஷின் 3 மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ ஒரு கிராஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். அதில் டெக்ஸ்ட் புக்லேயே அந்த டைப் ஆஃப் மாடல்லாம் இருக்கு. சால்வ் கிராஃபிக்கலின்னு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம். ஆர் அது மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த 2 லைன்ஸ் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் அப்படி கொடுக்கலாம். அதனுடைய வெர்டிசஸ் எல்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணணும். ஃபைனலா கிராஃப் எல்லாம் டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதர்வைஸ் ஷேட் பண்ண சொல்லலாம் அந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை. இல்லைன்னா ஜென்ரலா ஃபைண்ட் த சால்வ் கிராஃபிக்கலி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு யூ ஆர் ரிக்வயர்ட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த 2 லைன்ஸ் எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். அதுக்கு நார்மலா நம்ம எல்லாம் கிராஃப் எல்லாம் டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half VH அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். அது அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அது மறக்காம அந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஃபைனலாக எழுதணும். ஏன்னா சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே. ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ்ல அந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின் எஸ். அதுக்கப்புறம் அங்க MCQல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. எதர் யூனிக் சொல்யூஷன் இருக்கலாம் ஆர் நோ சொல்யூஷன் இருக்கலாம், இல்லை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஃபார் த கேஸ் ஆஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல ஆக்சுவலா A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2 அதுதான் யூனிக் சொல்யூஷன். நமக்கு K நாட் ஈக்குவல் டுன்னு ஒரு ஆன்சர் வரும். எக்ஸாம்பிள் K நாட் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் K. அப்போ அங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். K நாட் ஈக்குவல் டு 4, K ஈக்குவல் டு 4 எக்ஸப்ட் ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் ஆன்சர். அதே மாதிரி if 2 lines of the graph are consistent, then there are 4 options. The 2 lines are parallel, the 2 lines are always intersecting, the 2 lines are always coincident, the 2 lines are either intersecting or coincident. அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தா. இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா there is only one option, parallel lines or no solution. ஸோ இந்த ஆப்ஷனை அவசரப்படாம கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஸோ MCQவை பொறுத்த வரைக்கும் அங்கே அது மாதிரி இருக்கும். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சம்ஸ் எது வேணா வரலாம். அதே மாதிரி இது 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A and B இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 மார்க்ஸ்ல வந்தா நம்ம லக். அதே மாதிரி ஒரு வேர்ட் ப்ராப்ளம். இந்த வேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா நார்மலா ஜென்ரலா 2 வேரியபிள்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நம்பர் சம் வரலாம். 3 மார்க்ஸ்ல எல்லாம் வந்தா the numerator of a fraction is 2 more than the denominator if 1 is added to both numerator and denominator. அந்த மாதிரி வரும். 2 கண்டிஷன் வரும். அது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன், சார் எது வந்து லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ், எது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும் பொழுது அது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிளா குவாட்ரடிக் ஈக்குவேஷனா அப்படிங்கிறத. ஸோ ஒரு கிராஃப் கொஸ்டின், ஒரு வேர்ட் ப்ராப்ளம், நார்மலா ஆர் நம்பர் சம், அதே மாதிரி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், ஃபைண்ட் A and B, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K MCQ, கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ல இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட்
சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சார் சொல்றேன், தட்ஸ் ஆல். நீங்க அதை கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், டி ஈக்குவல் டு 0, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 1 MCQல இருக்கும் ஆர் 2 மார்க்ஸ்ல இருக்கும். பேஸ்ட் ஆன் த 2 மார்க்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் எழுதும் பொழுது ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 2 ரூட்ஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல. அது மாதிரி சால்வ் யூசிங் குவாட்ரடிக் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் டூ யூசிங் குவாட்ரடிக் ஃபார்முலா. அதர்வைஸ் ஜென்ரலாக பண்ணலாம். யூஸ்வலாக அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் பேப்பர்லேயே, யூசிங் குவாட்ரடிக் ஃபார்முலா சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு. அதே மாதிரி அதில் ஏஜ் சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் அங்கேயே நம்பர் சம், வேர்ட் ப்ராப்ளம்ல நம்பர் சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். the sum of the product of the sum of two consecutive numbers are whose product is அப்படி இருக்கா, or sum of a number and its reciprocal is 1/7/5 like that. அந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலேயே நியூமரேட்டர் டினாமினேட்டர் சம் இருக்கு, ஏஜ் சம் இருக்கு. அப்போ ஃபாதர் அண்ட் சன், ட்வின் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். 5 years ago 5 years hence, அந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் x² வரும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அந்த ஏஜ் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்காது. அதே மாதிரி பிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பேஸ் பண்ணி இருக்கும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அதை பேஸ் பண்ணி இருக்கிற சம். ட்ரெயின் சம் இருக்கு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிற சம். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம், அது போட் சம்மு. அது லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்லே இருக்கும், இங்கேயும் இருக்கும். அப்போ ஹவு டு ஐடென்டிஃபை அப்படின்னா, ஸோ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளில் அங்கே ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ரெண்டுமே கேட்பாங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அன்னோன் வேல்யூ. whereas ஹியர் எனி ஒன் ஆஃப் த வேல்யூ இங்கே இருக்கும். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இருக்கலாம், ஆர் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இருக்கலாம். அப்போ இந்த கேஸில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனா லீனியர் ஈக்குவேஷனா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்பர் சம், 2 digit நம்பர் சம் வந்து லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். the sum of a number, sum of number whose digits are and reverse, இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சம்ம லீனியர் ஈக்குவேஷன் சம்ஸ், இதில் கரெக்டாக வேர்ட் ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சம்மை அட்டன் பண்ணும்பொழுது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு அதை ப்ரொசீட் பண்ணும்பொழுது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 4 chapters, அதாவது ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், இந்த 4ல் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், பேட்டர்ன்ஸ், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 4 chapters பார்க்கலாம். நான் உங்கள் சத்யா from SS Academy Kovai, former principal of CBSE Senior Secondary School. Wish you all the best. Thank you.